வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எத்தனையோ விஷயங்களை நம்ம சாதாரணமாக நம்ம கடந்து போவோம். ஆனால் அந்த நற்பண்புகள் நம்மள்ட்ட இருந்ததுன்னு சொன்னால், அந்த பண்புகளே அல்லாஹ்வினுடைய உதவியினால் நம்மளை சோளத்தில் நுழைவிக்கும் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு 4 நற்பண்புகளை பற்றி இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நோக்கி சில கேள்விகளை கேட்டாங்க. முதல் கேள்வி, இன்றைய நாளில் உங்களில் யார் நோன்பு நோற்றி இருக்கிறார் என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் இன்றைய நாளில் என்று அவங்க பதில் சொல்கிறாங்க. இரண்டாவதாக ஒரு கேள்வி, இன்றைய நாளில் யார் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டிருக்கிறார் என்பது தான் அந்த கேள்வி. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஜனாசாவோட பின்தொடர்ந்து போய் அந்த ஜனாசா தொழுகையிலே நான் கலந்திருக்கிறேன் என்ற ஒரு பதில் அந்த இடத்துல தர்றாங்க. மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இன்றைய நாளில் ஒரு ஏழை எளியவர்களுக்கு வயிறார உணவளித்தவர் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், இன்றைய நாளில் நான் வயிறார ஒரு ஏழைக்கு நான் உணவளிச்சிருக்கிறேன் என்று அவங்க பதில் சொல்கிறாங்க. நான்காவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, இன்றைய நாளில் ஒரு நபரை நோய் நலம் விசாரித்த நபர் யார்? ஏன்னா ஏழை எளியவர், ஏழை பணக்காரர் என்று பேதம் பார்க்காம நோய் நலம் உங்களில் யார் நோய் நலம் விசாரித்த நபர் யார் என்ற ஒரு கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், இன்றைய நாளில் நான் இந்த நபரை நான் நோய் நலம் விசாரிச்சிருக்கேன் யா ரசூலல்லாஹ் என்ன சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு பதிலை சொல்கிறாங்க. மஜ்தமஅனா ஃபீ இம்ரைன், எந்த ஒரு மனிதரிடத்தில் இந்த 4 குணங்களும் ஒன்று சேருமோ, நிச்சயமாக அந்த மனிதர் அல்லாஹ்வினுடைய அருளினால் சொர்க்கம் செல்வார் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 4 நற்பண்புகள் நம்மளே வரணும். இன்ஷா அல்லாஹ் நாமும் சொர்க்கவாசியாக ஆகணும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக.